viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.11ல செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். சால்வ் பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஸ்மால் ஏ யூஸ் பண்ணியிருக்கிறதால நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டராக எழுதிக்கிறேன். ax square plus bx plus c is equal to 0. இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா a is equal to 36, b is equal to minus 12a, c is equal to a square minus b square. இது எடுத்து எழுதுகிறப்போ இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் y ஸ்கொயர் டேர்ம் y டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ என்ன ஆல்ஃபபெட்டில் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, எது கான்ஸ்டன்ட் அப்படின்றத வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல். இப்போ ஃபார்முலா எழுத போகிறேன். y is equal to ஃபார்முலாவில் கூட நான் கேபிட்டல் ஏபிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது, பிலையும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 12a ஸ்கொயர் பண்ணோன்னா 144a ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 36 இன்ட்டு c வந்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2 இன்ட்டு a வந்துட்டு 36. ஸோ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144a ஸ்கொயர் 4 இன்ட்டு 36 வந்து 144 ஆகிடும். இப்போ மைனஸ் 144 வச்சு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 144a ஸ்கொயர் ப்ளஸ் 144b ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 36 72 ஆகிடும். இப்போ இங்கே உங்களுக்கு 144a ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ரூட்குள்ளே 144b ஸ்கொயர் இருக்கும். 12a by 72. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 12 12s are 144. ஸ்கொயரும் ரூட்டில் இருக்கிற ஹாஃபும் கேன்சல் ஆகிடும். ஸோ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 12b by 72. மேலேருந்து 12 காமனாக எடுக்க முடியும், which is a ப்ளஸ் ஆர் மைனஸ் b by 72. 12 6 are 72. ஸோ 12 6 are 72ன்னு கேன்சல் பண்ணிட்டோம்னா a ப்ளஸ் ஆர் மைனஸ் b by 6 இருக்கும். இப்போது இதை எல்லாமே பிரித்து எழுதிடலாம். y is equal to a plus b by 6, y is equal to a minus b by 6. Thank you viewers.